டடா! கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பெங்களூர் போனப்போ நந்தி ஹில்ஸ் போயிருந்தோம். பட் என்னன்னா எங்களால சன்ரைஸ்க்கு போக முடியல. ஸோ சன்செட்டாச்சும் போய் பார்ப்போம் அப்படிங்கிறதுக்காக தான் போயிருந்தோம். போற வழியே செம சீனிக்கா இருந்துச்சு. இந்த நந்தி ஹில்ஸ் பாத்தீங்கன்னா பெங்களூர்ல இருந்து 60 கிலோமீட்டர்ஸ்லயே இருக்கு. இதோட ஹைட் பாத்தீங்கன்னா சீ லெவல்ல இருந்து 4851 ஃபீட் ஹைட்ல இருக்குன்னு சொல்றாங்க. நாங்க அப்படியே இந்த அழகெல்லாம் ரசிச்சுட்டு மேலே ஏற ஆரம்பிச்சிட்டோம். முக்கியமான ஒரு விஷயம், அங்க போனோடனே எங்களுக்கு வந்து டவர் சுத்தமா கிடைக்கல. ஸோ கண்டிப்பா கையில கேஷ் எடுத்துட்டு போய்க்கோங்க. அங்க பாத்தீங்கன்னா பர் பர்சனுக்கு 17 ருபீஸும், டூ வீலர் பார்க்கிங்க்கு 25 ருபீஸும் சார்ஜ் பண்றாங்க. நான் போகும்போது அங்க வெறும் சன்ரைஸ் வியூ பாயிண்ட் மட்டும் தான் இருக்குன்னு நினைச்சு போனேன். பட் அங்க போனதுக்கு அப்புறம் தான் அங்க நிறைய விஷயம் இருக்கு அப்படிங்கறதே எனக்கு தெரிய வந்துச்சு. சன்ரைஸ் பாயிண்ட், காந்தி நிலையா, நேரு நிலையா, யோக நந்தீஸ்வரர் டெம்பிள், அர்க்கவதி ரிவர் தொடங்குற இடம், டிப்பு டிராப் இப்படின்னு எல்லாமே அங்க இருந்துச்சு. நாங்க எதர்ச்சியா கிளம்பி சன்செட்டுக்கு போனதுனால எங்களால இதெல்லாம் பார்க்க முடியல. கண்டிப்பா நெக்ஸ்ட் டைம் சன்ரைஸ் போய் பார்த்துட்டு இதெல்லாம் பார்த்துட்டு வரணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கேன். கண்டிப்பா நெக்ஸ்ட் டைம் போலாம். கிளைமேட்டும் பாத்தீங்கன்னா செமையா இருந்துச்சு. இந்த கிளைமேட்டுக்கு நம்ம மேல போய் குடிக்கிறதுக்காக டீ கடையும் இருந்துச்சு. நாங்க அப்படியே டீ குடிச்சிட்டு சாண்ட்விச், சமோசா, ஐஸ்கிரீம்லாம் சாப்பிட்டு டைம் கம்மியா இருந்தனால அப்படியே வியூ பாயிண்ட் பாக்குறதுக்காக கிளம்பிட்டோம். இங்க பாத்தீங்கன்னா பேராகிளைடிங்கும் இருக்கு. ஸோ அதை நம்ம ஆன்லைன்ல தான் புக் பண்ணணும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் மட்டும் இல்லாம பெண்ணார், அர்க்கவதி, பாலார், சித்திரவதி, பாப்பக்னி, தக்ஷணா பின்னகினி அப்படின்னு 6 ரிவர் இங்க இருந்து உருவாயிருக்கு. இந்த ஹிஸ்டரி எல்லாம் படிச்சுட்டு இதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் டைம் வந்து பார்க்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு அப்படியே வியூ பாயிண்ட்டுக்கு போயிட்டோம். யோகநந்தீஸ்வரர் டெம்பிள் அங்க வியூ பாயிண்ட்ல தான் இருக்கு. பட் அந்த டைம்ல எங்களால போக முடியல, க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அங்க என்னமோ ஈவினிங்ல போனதுனால இவ்வளோ ஃப்ரீயா இருக்குன்னு நினைக்கிறேன். பட் மார்னிங்ல போயிருந்தா நிக்க கூட இடம் இருந்திருக்காது. அன்எக்ஸ்பெக்டடா கிளம்பி செம மெமரபிளா முடிஞ்சது. ஃபாலோ ஃபார் மோர். பை.